Good evening friends. நம்ம இன்னைக்கு 11th standard NCERT ல இருந்து equilibrium என்கிற சாப்டரோட introduction part பத்தி பார்க்கலாம். What is equilibrium? The word equilibrium means balance. Equilibrium என்கிற வேர்டோட மீனிங் வந்து balance. இப்போ பேலன்ஸ்னா என்ன? நம்ம வந்து எடுக்கக்கூடிய ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் பேலன்ஸாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? Equilibrium. So equilibrium means in a chemical reaction both reactants and products are equal or balance taking part in that reaction. What is meant by equilibrium? Equilibrium means the chemical reaction represents a balance between the reactants and products taking part in the reaction. ஒரு chemical reactionsல இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்டன்ஸோடையும் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கக்கூடியதை தான் நம்ம ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியமாக இருக்குன்னா அது பெரும்பாலும் ரெஸ்டிங் பொசிஷன்ஸில் தான் ஈக்லிபிரியமாக இருக்குது. 5 கிலோ ஆனியன் வந்து வாங்குகிறோம். 5 கிலோ ஆனியன் வாங்கும்போது அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார்? பேலன்ஸில் இப்போ வந்து டிஜிட்டல், சில இது வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பேலன்ஸோட ஒரு சைடில் வெயிட் வந்து வைப்பாங்க, 5 kg வெயிட் வந்து வைக்கிறாங்க. இன்னொரு இதில் வந்து நமக்கு தேவையான அந்த 5 கிலோ ஆனியனை வந்து போடுறாங்க. ஆனியன் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10-15 ஆனியன் போட்ட உடனே 5 kg வந்து வராது. இப்போ இந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக வந்து அங்கே வந்து ஆனியன் வந்து போடுவார். அப்போ அந்த பேலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக ஆக நம்ம இங்கே ஆனியன் கரெக்டாக போட அது இப்படியே நம்ம வந்து ரெஸ்டிங் பொசிஷனுக்கு வரும். அப்போ இது வந்து பேலன்ஸாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெயிட்டுக்கு இந்த ஆனியன் அவ்வளோவும் ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கடையில் இருந்து பொருளை வந்து வாங்குகிறோம். அப்போ இந்த பேலன்ஸ் வந்து எப்படி இருக்குது? ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்குது. அப்போ ஒரு சிஸ்டம் ஈக்லிபிரியமாக இருக்குதுன்னா அது வந்து ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கணும். இந்த மாதிரி ரெஸ்டிங் பொசிஷனில் நம்மளோட சிஸ்டம் ஈக்லிபிரியமாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன? ரெஸ்டிங் பொசிஷன். இப்போ நம்மக்கிட்ட விளையாடும்போது இல்லை ஸ்டாச்சு நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாச்சு நெல்லுன்னா நம்ம இந்த மாதிரி ரெஸ்டிங் பொசிஷனில் இப்படியே நிற்கிறதா வந்து ஸ்டாச்சு பொசிஷன், ஸ்டாட்டிக் பொசிஷன். நம்ம எதுவுமே மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது, அப்படியே நிற்கிறதான் ஸ்டாட்டிக். இப்போ ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட்டு. இப்போ ரெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஈக்லிபிரியத்துக்கு பேர் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். தென் இன்னொரு ஈக்லிபிரியம் இருக்குது, டைனமிக் ஈக்லிபிரியம். அதில் வந்து என்ன ஆகும்னா அந்த பாடி வந்து மோஷனில் இருக்கும், மூவிங்கில் இருக்கும். டைனமிக்னா மோஷன். இப்போ ஒரு பாடி ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடியது நம்ம ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்? Static equilibrium is a state in which a body is at rest and all forces acting at a balance. ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ், அதுக்கு மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபோர்ஸுமே வந்து பேலன்ஸ் ஆகும். அப்போ அங்கே நெட் ஃபோர்ஸ் எப்படி? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நெட் ஃபோர்ஸ் 0வாக இருந்தால் அங்கே வெலாசிட்டியும் 0வாக இருக்கும். ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்னா ஜெனரலாக எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ கெமிஸ்ட்ரி பேசிஸில் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்? Static equilibrium is a state of a chemical reaction at which neither reactants are converted into products nor products are converted into reactants. Their concentration remains same with time. இப்போ reactant ப்ராடக்டாக மாறினாலும் சரி, இல்லை ப்ராடக்ட் ரியாக்டண்டாக மாறினாலும் ரெண்டோட கான்சன்ட்ரேஷனும் சேமாக இருக்கும் அட் எ பர்டிகுலர் டைம். ஒரு பர்டிகுலர் டைமில் ரெண்டோட கான்சன்ட்ரேஷனும் சேமாக இருக்கும். அந்த இதை தான் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். ஏன்னா அந்த டேர்மில் அந்த பீரியடில் வந்து ரியாக்டண்ட்டும் ப்ராடக்ட்டும் எல்லாமே பேலன்ஸாக இருக்கும்.
இப்போ அது வந்து ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். பேலன்ஸ்னா இங்கே என்ன சொல்கிறேன், ரெஸ்டிங் பொசிஷனில் வருது அந்த சிஸ்டம். ஸோ ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் எ chemical reaction at which neither reactants are converted into products nor products are converted into reactants. Their concentration remains same with the time. That is known as static equilibrium. இப்போ நான் சொன்னேன் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்தில் நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எடுக்கக்கூடிய ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷனும் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனும் ஒரு பர்டிகுலர் டைமில் சேமாக இருக்கும், எந்த சேஞ்சும் இருக்காது. அப்போ இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேருனா ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஸோ வாட் இஸ் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்? Equilibrium state is a state in which the stage of a reaction, the concentration of the reactants and products do not change with time. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஃபு இப்படி நம்ம ரியாக்டன்ட் இப்படி போய் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் வந்து எப்படி ஆகுது, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இதில் ரியாக்டண்டாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ இது வந்து நமக்கு ரியாக்டன்ட் இந்த இங்கே இருந்து இப்படி போய் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் இப்படி பீக் வந்து ரைஸ் ஆகும். அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் ரியாக்டண்டாக மாறுது. மாறும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து ரெஸ்டிங் பொசிஷனில் ஆகுது. அங்கே எந்த கான்சன்ட்ரேஷன் சேஞ்சும் இல்லை. அந்த இடத்த தான் நம்ம ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜை வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்? ஈக்குலிபிரியம் ஸ்டேட் இஸ் எ ஸ்டேட் in which the stage of a reaction, the concentration of the reactants and products do not change with the time. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஐஸ் எடுக்கிறோம். ஐஸுங்கிறது என்னது, சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். வாட்டரோட சாலிட் ஃபார்ம் தான் வந்து இந்த ஐஸுங்கிறது. இதோட ஃபார்முலா வாட்டர். இப்போ இந்த ஐஸை மெல்ட் பண்ணுறோம். மெல்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஹீட் பண்ணணும். இப்போ இது சாலிட் ஃபார்மில் இருக்குது. இந்த ஐஸு வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. வாட்டராக கன்வெர்ட் ஆகும்போது அது லிக்விடு. இந்த ஐஸ் வந்து சாலிட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஐஸ் டோட்டலாகவே வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகும் அந்த ஸ்டேஜ். அதுக்கு பிறகு இந்த வாட்டர் வந்து ஐஸாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இது ரெண்டுக்கு இடப்பட்ட ஒரு பர்டிகுலர் இதில் ஈக்குலிபிரியம் ஸ்டேட் ரெஸ்டிங் பொசிஷன் வரும். Concentration of the reactants and products do not change with the time. அந்த எந்த இது சேஞ்சும் இல்லாமல் பேலன்ஸாக இருக்கக்கூடியது தான் நம்ம இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் ரேட் வந்து எப்படி இருக்குன்னா, ரேட் ஆஃப் மெல்டிங் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ஃப்ரீசிங். மெல்டிங் ஆகுறதும் ஃப்ரீசிங் ஆகுறது, இது ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் நமக்கு ஈக்குலிபிரியம் ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது. Rate of melting is equal to rate of freezing. Double-headed arrow indicates both the reactions takes place simultaneously. Both directions takes place simultaneously. அப்படின்னா இந்த ஐஸ் வாட்டராக மாறும், வாட்டர் வந்து ஐஸாக மாறுது. ரெண்டுமே அட் எ டைமில் சைமல்டேனியஸ் டைமில் வந்து நடக்கிற ரியாக்ஷன்ஸில் தான் இந்த டபுள் ஹெட்டட் ஆரோ போடுவாங்க. அப்படின்னா அது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்டாக மாறும். இப்போ நம்ம வந்து எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுமே இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஃபார்மேஷன் ஆஃப் கர்டு. கர்டு வந்து மில்கில் இருந்து ஃபார்ம் ஆகுது. திருப்பி கர்டை நம்ம மில்காக கொண்டு முடியுமா, முடியாது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து ரைப்பன் ஆகுறது. ஃப்ரூட்ஸு ரைப்பன் ஆகி இப்போ நம்ம மேங்கோ, ரா மேங்கோ இருக்குது. ரா மேங்கோவை ரைப்பன் மேங்கோ மாம்பழமாக வந்து ஆயின பிறகு திருப்பி மாங்காயாக கொண்டு வர முடியுமானா அதுவும் முடியாத விஷயம். இப்போ அது வந்து என்னது, இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸில் தான் இந்த டபுள் half headed arrow வந்து கொடுப்பாங்க. இந்த டபுள் half headed arrow எதை இண்டிகேட் பண்ணுது, both directed reactions are taking place simultaneously. Forward reactionum backward reactionum இந்த reversible reactionsல ஒரே டைம்ல நடக்கிறத இண்டிகேட் பண்ணும். The term is equilibrium mixture. Equilibrium stateல ஃபார்ம் ஆகக்கூடிய மிக்சரை தான் நம்ம equilibrium mixture அப்படின்னு சொல்லுவோம். The mixture of reactants and products in the equilibrium state is called equilibrium
மிக்சர். இப்போ ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது, ப்ராடக்ட் ரியாக்டண்டாக மாறுது. இப்போ அது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இதோட கான்சன்ட்ரேஷனே பொதுவாக வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னாலே சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த மிக்சர் பேர் வந்து ஈக்குலிபிரியம் மிக்சர். So the mixture of reactants and products in the equilibrium state is called equilibrium mixture. Friends, நம்ம இந்த வீடியோ செஷனில் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் பார்க்குறோம், அதுக்கப்புறமா ஈக்குலிபிரியம் ஸ்டேட் பார்க்குறோம், ஈக்குலிபிரியம் மிக்சர் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் டைனமிக் ஈக்குலிபிரியம். டைனமிக்னா என்ன பார்த்தோம்? மோஷன். டைனமிக் மீன்ஸ் motion. Dynamic equilibrium is when a body is moving at a constant velocity. ஒரு பாடி வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடியதை வந்து டைனமிக் ஈக்குலிபிரியம். அங்கேயும் வந்து பேலன்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாய்லிங் ஆஃப் வாட்டர் இன் a closed vessel. கெமிஸ்ட்ரி பேசிஸில் டைனமிக் ஈக்குலிபிரியத்தோட டெஃபினிஷன்னா டைனமிக் ஈக்குலிபிரியம் இஸ் a condition of the system in which rate of forward reaction is equal to rate of backward reaction. So dynamic equilibrium is the condition of a system. Nama systemthoda condition in which the rate of forward reaction is equal to the rate of backward reaction. இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? பாய்லிங் ஆஃப் வாட்டர் இன் a closed vessel. இப்போ ஒரு வாட்டர் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் வெசலுக்குள்ள வச்சு நான் வந்து பாயில் பண்ணுறேன். பர்னர் வச்சு இந்த மாதிரி பாயில் பண்ணுறேன். இந்த வாட்டர்ஸ் வந்து என்ன ஆகும்? இந்த மாதிரி இவாப்ரேட் ஆகி போகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் இவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. திருப்பி இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இந்த வெசலோட கண்டெய்னரோட அப்பரில் போய் கண்டென்ஸ் ஆகி அதே வாட்டர் கீழே வரும். கீழே வரும்போது நமக்கு வந்து இந்த வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எடுத்த வாட்டரில் இப்போ 5 லிட்டர் வாட்டர் எடுத்து சூடு பண்ணிகிட்டே இருக்கேன். சூடு பண்ணும்போது இவாப்ரேட் ஆகி கண்டென்ஸ் ஆகி திருப்பியும் அது அவ்வளோ வாட்டர் இங்கே வருது. அப்போ அங்கே வாட்டரோட அளவில் குறைவு இருக்குமா? குறையாது, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ அதுதான் வந்து டைனமிக் ஈக்குலிபிரியம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலெல்லாம் எப்படி இருக்குது? மூவிங் பொசிஷனில் இருக்குது. டைனமிக் மோஷன், அங்கே ஒரு மோஷன் இருந்துகிட்டே இல்லை. ஆனால் இங்கே இந்த சிஸ்டம் எப்படி இருக்குது? பேலன்ஸாக இருக்குது, ஈக்குலிபிரியமாக இருக்கு. அதனால் இதுக்கு பேர் வந்து டைனமிக் ஈக்குலிபிரியம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1000 லிட்டர் டேங்க், வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்கில் ஒரு இன்லெட் இருக்குது. பொதுவாகவே நம்ம இப்போ வீட்டில் வந்து தண்ணி வந்து அடிக்கிறோம். தண்ணி அடிக்கும்போது இன்லெட் இருக்கும், அவுட்லெட் இருக்கும். இதில் வந்து தண்ணி இங்கே இன்லெட்டு, இது அவுட்லெட்டு. இப்போ இந்த டேங்கில் தண்ணி வந்து நம்ம அடிக்கிறோம். வந்து 1000 லிட்டர் வாட்டர் டேங்கு. 1000 லிட்டர் வாட்டர் டேங்கு ஃபுல்லு டேங்கு நிறைஞ்சாச்சு. ஆனால் தண்ணி நம்ம அடிச்சுட்டே இருக்கோம். அடிச்சுட்டே இருக்கும்போது இங்கே இருந்து இப்போ 5 லிட்டர் வாட்டர் வந்து எக்ஸிட் ஆகுது. டேங்கு நிறைஞ்சோடனே ஓவர்ஃப்ளோ ஆகும், தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது. இங்கே திருப்பியும் மோட்டரில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டரோட கெப்பாசிட்டி குறையாது. ஏன்னா நம்ம தண்ணி இங்கே இன்லெட் கொடுத்துட்டே இருக்கோம். அங்கே எக்ஸிட் ஆனாலும் இன்லெட் போயிட்டே இருக்கனால அங்கே 1000 லிட்டரு வாட்டர் வந்து அந்த டேங்கில் இருக்கும். ஆனால் அங்கே வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுது? உள்ளே போகிற வாட்டர் கொஞ்சம் மேலே இருந்து வெளியில் வந்துகிட்டே இருக்குது. அப்போ அங்கே வாட்டர் மூவிங் ஆகிட்டே இருக்குது, மோஷன் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் டைனமிக் equilibrium. Rate of forward reaction is equal to the rate of backward reaction. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? The rate of inlet of water is equal to the rate of outlet of water. எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கக்கூடிய அவ்வளோ வாட்டருமே நமக்கு அவுட்லெட்டாக ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் வந்துகிட்டே இருக்குது.
ஏன் இட் இஸ் டியூ டு டைனமிக் ஈக்குலிபிரியம். இந்த சிஸ்டத்தை எது வந்து ஈக்குலிபிரியமாக வச்சிருக்கு? டைனமிக் ஈக்குலிபிரியம். இந்த வாட்டர் மாலிகுல்ஸை எக்ஸ்ட்ரா வரக்கூடியதை டைனமிக் ஈக்குலிபிரியம் மோஷன் மூலமாக வந்து அது வெளியில் அவுட்லெட் பண்ணுது. ஏன்னா அந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியமாக இருக்கணும், பேலன்ஸாக இருக்கிறதுக்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷனில் நம்ம ஈக்குலிபிரியம்ங்கிற கான்செப்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை பற்றி பார்த்தோம். வாட் இஸ் ஈக்குலிபிரியம், வாட் இஸ் ஈக்குலிபிரியம் ஸ்டேட், வாட் இஸ் ஈக்குலிபிரியம் மிக்சர், அண்ட் வாட் ஆர் the two main types of equilibrium, static equilibrium and dynamic equilibrium. So friends, இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.